Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. நான் கூட அவர்கிட்ட பேசினேன். சார் இப்படிலாம் ஒரு பிரச்சனை ஒன்று வருது, என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், சார் எல்லாமே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிப்போச்சு. இப்போ நான் பேட்டி கொடுக்கும் பொழுது இல்லை கைதி டூ நீங்கள் ஃபீமேல் சப்ஜெக்டாக கொடுக்க முடியாது, ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணால் உள்ளே கொண்டு வரலாம். இப்போ கைதி படத்தில் வந்து பெருசாக ஃபீமேலுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. அந்த படத்தில் ஒரு குழந்தை இருக்கும், அவ்வளோதான், அப்படியே போகும். சார் இது சாம் சிஎஸ் இப்போ அவருக்காக நிறைய பேர் வந்துட்டு கொடி பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இசையமைப்பாளரை வந்து நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. புதுசாக சில வாய்ப்புகள்லாம் வந்து கொடுக்கறது ஓகே. இது நம்ம சமீப காலமாகவே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இப்போது அதுக்கான சாம் சிஎஸ் வந்து ரொம்ப ஒரு மனசு இறுக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை அப்படி கிடையாது. நான் கூட அவர்கிட்ட பேசினேன். சார் இப்படிலாம் ஒரு பிரச்சனை ஒன்று வருது, என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், சார் எல்லாமே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிப்போச்சு. இப்போ நான் பேட்டி கொடுக்கும் பொழுது முன்னால் இருக்கிறதையும் பின்னால் இருக்கிறதையும் வெட்டிட்டு ஷார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் போடும்போது நான் என்ன சொல்ல வர்றேனே தெரியாமல் வேற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிடுது மக்களுக்கு. ஸோ அப்படி தான் ஏதோ நான் சாயபங்கருக்கு எதிராக நடந்துக்கிட்ட மாதிரி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளபடியே அப்படி எதுவும் கிடையாது. அவர் வர்றதை நான் ரொம்ப மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு பேன் இண்டியா படம். அதுவும் சாம் சிஎஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கட்சி உணவு தனுஷ் ஒரு படம் பண்ணுறாங்க, அது சாம் சிஎஸ் தான் பண்ண போகிறாங்க. மலையாளத்தில் மோகன்லால் படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் ஒன்று பண்ண போகிறாரு. ஸோ எல்லாமே பெரிய படங்கள் தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் கேட்கும்போது என்னென்னா இவர் ஏதோ புலம்புற மாதிரி ஒரு ஃபீல் மக்கள்கிட்ட வந்துடுச்சு. காரணம் என்னென்னா இந்த ஷார்ட்ஸு அவங்க வச்ச தம்ப்நெயில், பல சேனலில் வந்து தம்ப்நெயில் வந்து வயிறறியும் சாம் சிஎஸ் அப்படிலாம் வச்சுட்டாங்க. ஸோ அப்படி எதுவுமே கிடையாது சார்ன்னு அவர் சொல்கிறாரு. பொதுவாக எனக்கு ஒரு கருத்து இங்கே உண்டு. என்னென்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு 250 படம் வருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 250 இல்லைன்னா ஒரு 200. இங்கே நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்கள் தான் இருக்காங்க, டாப் இசையமைப்பாளர். நான் சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான கேட்டகரியில் இருக்கவங்க, பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். இல்லை தமிழ் தெலுங்கு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் சேர்த்தா கூட 5 மியூசிக் டைரக்டர் தான். எத்தனை படம் வருது? 250 படம் வருது. ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் 50 படம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இங்கே நிறைய தேவை இருக்குது. வரட்டுமே, இன்னும் 10 பேர் கூட வரட்டுமே. சாபியங்கிற அவையங்கிற வர்றதை இவ்வளோ பேசுகிறோமே, இன்னும் 10 பேர் வந்தால் கூட இங்கே தாங்குங்கிறேன் நான். அவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க. இப்போ எல்லாருமே அனிருத்து விட்டு வாசல்னா அவர் தான் என்ன பண்ணுவார்? எல்லாரும் வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க. ஐயோ இவருக்கு வேணும்னா அப்புறம் இவருக்கு வேணான்னு இப்படி சொல்கிறது, சரி அவரையும் கமிட் பண்ணு அப்படின்னு அவரு தூக்கம் கட்டு ராப்பகலாக விழுந்து புரண்டு ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மியூசிக்கை கொடுக்கறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு படம் 3 மாதத்துக்கு ஒரு படம் கமிட் பண்ணும்போது அவங்களுக்கே ப்ளசண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், கொடுக்குற படத்தை திறமையாக கொடுக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் 10 பேர் வந்தால் கூட மகிழ்ச்சியாக வாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் ஜிவி பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை எல்லாம் மறந்துட்டாங்க. அவர் எவர் கிரீனுங்க. அவர் ஜிவி பிரகாஷ் எல்லாம் இன்னும் இதை இப்போ இட்லி கடைக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காரு, அப்படி இருக்குது அந்த பாட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ மிகச்சிறந்த பாடல்களை ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இங்கே என்னன்னா பாத்திரத்தை உருட்டினோம்னா தான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்ன்றாங்க. கட்டாமுடான்னு என்னத்தையா போட்டு அடித்து பாத்திரத்தை உருட்டி காதுக்கே வந்து ஒரு பெரிய கர்ணகடூரத்தை கொடுக்குறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பெரிய மியூசிக் டைரக்டர்ன்றாங்க. ஜிவி பிரகாஷ் இமான்லாம் பிரமாதமான மியூசிக் டைரக்டர். சாம் சிஎஸே கூட சொல்கிறேன் நான். ஸோ அதுமாரி நிறைய பேர் இங்கே நல்ல இசையமைப்பாளர்கள்லாம் இருக்காங்க, நல்ல மெலடி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஹாரி ஜெயராஜ் இருக்காரு, அவரே வந்து ரொம்ப வருஷத்துக்கு 2 படம் பண்ணால் போதும்னு நினச்சிக்கிட்டு ஒதுங்கிடுறாரு. இப்போ அவரெல்லாம் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கினாருன்னு வைங்களேன், இன்னும் கூட நல்ல பாடல்கள் இங்கே வரும். ஸோ அதனால் தேவை நிறைய இருக்குது, இசையமைப்பாளர்களுக்கான தேவை இங்கே நிறையா இருக்கும்போது நம்ம வர்றவங்களை யார் வந்தாலும் நம்ம வாழ்த்தி வரவேற்கிறது தான் சரியாக இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு கருத்துப்படி பார்த்தா கதையை வந்து எவ்வளோக்கு இயக்குனர்கள் நிறைய புதுசாக கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு இசை பசிக்கு தகுந்த மாதிரியான ஒரு தீனி கிடைக்கும்ன்றது மாதிரி தான் இருக்கு. ஆமாம், உள்ளபடியே. ஏன்னா இயக்குனர்களுடைய படைப்புகளில் தான் இவங்க ஒரு வேற விதமான உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். பட் அப்போ இயக்குனர்கள் தான் இன்னும் நல்லா சந்தோஷ் நாராயணன்லாம் இருக்காரு. அப்போ இது
தலைவன் தலைவிகள்லாம் இசையமைச்சு எப்படி Ultimate இருக்கு சாங். ம் ஸோ அதனால நல்ல திறமையான ஆட்கள் இங்க இருக்காங்க. ம் அது நிறைய பேர் வரட்டும், இன்னும் நிறைய பேர் வரட்டும். ஓகே சார். சார் இப்போ ஜெயிலர் 2ல வந்து பாலையா இவருடைய அங்க அங்க என்ன வேலை சார் இவருக்கு ஜெயிலர் 2ல? இல்லைங்க, ஜெயிலர் 2 பொறுத்தளவுக்கு பாலையா காம்பினேஷன் நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ரஜினியோட நடிச்சிருந்தா கூட பாலையா வர இறங்கும்போது அதோடைய கலரே வேறையா மாறுது. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்க போறாரு, எப்படி இருந்தாலும் ரஜினி அவர் நண்பர்களாக தான் இருப்பாங்க படத்தில் இல்லையா? ஏன்னா பாலையா வில்லனா காமிச்சா அங்கே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அவர் ரஜினி அடிக்கிற மாதிரி காமிச்சா இங்கே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வகையில் அவங்க நண்பர்கள் மாதிரி தான் இங்கே காமிக்க போறாங்க. நல்லா தானே இருக்கும், அந்த அந்த காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். அப்போ இணைந்த கைகளாக பார்க்கலாம். ஆபாவனன் சார் படம் மாதிரி சார். அப்புறம் இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு ஞாபகம் வந்தது. ஸோ எல்சியூவில் வந்து லோகேஷ் கனகராஜ் கைதி 2ல் அவருக்கு வந்து மெயினாக வந்து சில ஃபீமேல் சப்ஜெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் அது இருந்தால் அது எந்த மாதிரி இருக்கும் சார், அந்த படைப்பு எப்படி இருக்கும் சார்? இல்லை, கைதி 2 நீங்கள் ஃபீமேல் சப்ஜெக்டாக கொடுக்க முடியாது. ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணால் உள்ளே கொண்டு வரலாம். இப்போ கைதி படத்தில் வந்து பெருசாக ஃபீமேலுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. அந்த படத்தில் ஒரு குழந்தை இருக்கும், அவ்வளோதான், அப்படியே போகும். பட் அடுத்த படத்தில் கார்த்திக் ஒரு மனைவி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி அந்த கேரக்டரை கொஞ்சம் பில்டப் பண்ணி கொண்டு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதைத்தான் வந்து நாம் இப்படி மீன் பண்ணுறோமான்னு தெரியல. ஆனால் கார்த்தின்னு ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஃபீமேல் சப்ஜெக்டாக அதை பண்ணலாம்? ஓகே, அப்போ தனியாக பண்ணால் நல்லா இருக்குமா? சொல்ல முடியாது, அவர் என்ன கதை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்படி பண்ணால் கூட லோகேஷ் கனகராஜுக்கு இருக்கிற பிஸ்னஸுக்கு அவர் அதே அளவு பிஸ்னஸ் உள்ள ஒரு ஹீரோவோடு சேரும்போது தான் அந்த எத்தனை கோடி படத்துக்குள்ளே போட முடியும். இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்க முடியாது. பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சங்கர் வந்து ரஜினியோட சேர்ந்தா ஒரு பிஸ்னஸ், சங்கர் விக்ரமோட சேர்ந்தா அந்த பிஸ்னஸில் பாதி தான் வரும். அந்த மாதிரி சில கணக்குகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது லோகேஷ் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட ஜாயின் பண்ணுவாரா, ஒரு நயன்தாரா மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டரோட பண்ணுவாரா? அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாரு, அவ்வளோதான். அதை தாண்டி முழுக்க முழுக்க ஃபீமேல் ஓரியன்டும் ஒரு படத்தில் அவர் இருப்பாருன்னு நான் சொல்லலை. சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்போது சங்கர் அவர்களுடைய அந்த வேல்பாரிக்கான ப்ராஜெக்டும் சரி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுந்தர்சி அவர்களுடைய அந்த சங்கமித்ரா, இந்த 2 படங்களுக்கான விஷயங்கள் அப்டேட். இப்போ வேல்பாரியை பொறுத்தளவுக்கு அது ஒரு 1000 கோடி பட்ஜெட் படம். சங்கரை நம்பி இன்னைக்கு 1000 கோடி யார் இறக்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்து நம்ம எழுப்பிட்டே இருக்கோம். ஆனாலும் சங்கர் வந்து எதற்கும் தயங்காமல் நம்ம வேலையை நம்ம பார்த்து வைப்போம், என்னைக்கு ப்ரொடியூசர் வராரோ அன்னைக்கு பண்ணிக்கலான்ட்டு அவர் பாட்டை வேல்பாரிக்கான வேலைகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஆல்மோஸ்ட் அதை முடிச்சிட்டாங்கன்னு வைங்க. திரைக்கதை, டயலாகு எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து இப்போ ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணி ஷூட்டிங் போக வேண்டியதான். தயாரிப்பாளர்களும் ரெடின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் சொல்கிற அந்த 1000 கோடிக்கு ரெடியான தயாரிப்பாளர்களும் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருங்கிறது ரொம்ப சீக்கிரம் ரிவீல் ஆயிரும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ரெடியாச்சுன்னா இப்போ அந்த படத்தில் நடிக்க போகிறது முதல்ல ரன்வீர் சிங் நடிக்கிறதா இருந்துச்சு. இப்போ வேல்பாரி படத்தில் ரன்வீர் சிங் அது எப்படியா பொருந்தும்னு பல பேர் கேட்டாங்க. அந்த கேள்வி சங்கருக்கும் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம இப்போ இது வந்து அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா அந்த எந்த நிறுவனம் வேல்பாரி எடுக்க முன் வந்துச்சோ அந்த நிறுவனம் தான் இவரை கூப்பிட்டு வந்துச்சு, ரன்வீர் சிங்கை. அப்போ எடுத்தோடனே அந்த நிறுவனத்திட்ட போய் ரன்வீர் சிங்கை வேணான்னு சொன்னால் ப்ராஜெக்டே வேணான்னு போயிடும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து ரஜினிகிட்டையும் கமல்கிட்டையும் பேசுகிறதா ஒரு தகவல் இருக்குது. 2 பேருமே நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு அவர் கேட்டதா தகவல் இருக்குது. எனக்கு என்னன்னா, ரஜினியையும் கமலையும் வச்சு இப்படி வேல்பாரி பண்ண முடியும். வேல்பாரிங்கிறது அப்படியே அந்த அந்த கபிலர், அந்த அவங்க அந்த மன்னர் ஒரு பாரி, இவங்கெல்லாம் அந்த அந்த படம் மாசையை வரைஞ்சிருப்பாரு, அப்படி இருக்கும். அதுல ஒரு அஜித் விஜய் நடிச்சா கரெக்டா இருக்குமே தவிர ரஜினி கமல் எப்படி உள்ள பொருந்துவாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க. நாம ஏஐ காலத்துல இருக்கோம், செலவு 1000 கோடி பண்றோம், இவங்க முகம்தான் நமக்கு வேணும், பாக்கி எதுவும் வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. எல்லாமே ஏஐல படத்தை உருவாக்கிட முடியும், இவங்க சம்மதிச்சா போதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல சமூக ஊடகங்கள்ல சில நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீடமச்சமணிக்கு அஜித் அவர்களுடைய ஒரு மார்பிங் பண்ண அந்த ஒரு போட்டோஸ் கூட போட்டு வேல்பாரி அப்படின்ட்டு ஒரு கற்பனை காட்சி அதுல வச்சிருக்காங்க. சித்தரிக்கப்பட்டவை தான் அது. பட் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க வேல்பாரியில வந்து அஜித் அவர் நடிகரார் போட்டிருக்கு அப்படின்னு. தெரியாதவங்க நினைச்சிருக்காங்க. ரசிகர்களா அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அதை போட்டுக்கிறாங்க. பட் அஜித்தும் விஜயும் நடிச்சா அதோடைய லெவலே வேற இல்லையா? ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஏஐ காலத்தில்
ரஜினியையும் கமலையும் ரொம்ப இளமையானவர்களை காமிச்சு அந்த உடல் வாகு எல்லாமே கொண்டு வந்துட முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க அந்த படத்தில் நடிக்கிறதா ஒத்துக்கிட்டு அந்த முகத்தை கொடுத்தா போதும், முகத்தை கொடுத்தா போதும், பாக்கி எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. சரி சார், அதுல இன்னொரு அந்த கதையில சில சிக்கல்கள் இருக்குமே சார். கதாநாயகனா இருக்கக்கூடிய தேர்ச்சி வந்து யாருக்கு வந்து அதை கொடுக்கணுன்ற ஒரு அங்க ஒரு பாகுபாடு இருக்குமே. இவருக்கு வில்லன் கொடுத்தா இவர் இந்த ரசிகர்கள் தொந்தரவு. அவங்க ஒரு திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. சரி, அது எந்த அளவுக்கு அதை மோல்டு பண்ணி கொண்டு வரப்போம். ஏன்னா அது வெள்பாரி எழுதுனா அதே வெங்கடேசன் தான் மற்ற விஷயங்களை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதில் அந்த கதையில் நெளிவு சுழிவுகள் கொண்டு வரதுக்கெல்லாம் அவருக்கு நிறைய உரிமை இருக்கு. ஓகே. இல்லை, இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு வில்ல கதாபாத்திரம் தேர்ந்தெடுத்தா இல்லை அவர் நடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கா அப்படின்னு கூட ரீசெண்டாக அந்த லோகேஷ் கனகராஜ் அவருடைய இன்டர்வியூல கூட அந்த கேள்வி இருக்கு. அவர் ஒத்துக்கிட்டா நிச்சயமா நான் ரெடி அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ரஜினியே சொல்றாரு எப்பவுமே வில்லன் கேரக்டருங்கிறது வந்து ஹீரோவோட பவர்ஃபுல்லானதுன்னு தானே சொல்றாரு. இப்படி சந்திரமுகி படத்தில் ஒரு வேட்டையன் வராருன்னா அது ரஜினியினுடைய ஐடியா தானே, ஒரிஜினல் கதையில கிடையாது. ஆப்தமித்ரான்னு ஒரிஜினல் அது, அதுடைய தழுவல்ல தான் சங்கம் இது வந்துச்சு, சந்திரமுகி வந்துச்சு. இந்த வேட்டையன் கேரக்டரை கொண்டு வந்ததே ரஜினி தான். அப்போ ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ வேற. இப்போ எந்திரன் படத்தில் எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் வருது, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் ரோல்னா ரஜினி பிரித்து மேய்ஞ்சிருவார். ஓகே, அதனால அவருக்கு அது புதுசு கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இப்போ சுந்தர் சி சாரோட சங்கமித்ரா, இதோட சங்கமித்ரா வந்து வருமானு தெரியல. இப்போ சங்கமித்ரா வந்து பெரிய பட்ஜெட்டு, அதை ஆரம்பித்தாங்க, பல்வேறு சிக்கல்கள் அது கொண்டு வர முடியல. பட் இன்னைக்கு சங்கமித்ராவின் தழுவலோட ஒரு படம் வேணா அந்த அளவுக்கு ரிச்சாக ஒரு படத்தை எடுக்க முடியுமே தவிர சங்கமித்ராவை திரும்ப எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா சங்கமித்ரா ஆரம்பித்து சில கோடிகள் செலவு பண்ணி அது டிராப் ஆயிடுச்சு. இன்றைக்கி அதே படத்தை நீங்கள் எடுக்கணும்னா அந்த செலவுகள் எல்லாம் நீங்கள் ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுத்துட்டு என்ஓசி வாங்கி வேறொரு தயாரிப்பாளர்கிட்ட போகணும். ஸோ அந்த சிக்கல்லாம் தேவையில்லாதது. சங்கமித்ரா மாதிரி ஒரு சரித்திர படத்தை வேணால் அவர் சுந்தர்சி எடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ மூக்குத்தி அம்மன் 2 என்ன ஸ்டேஜில் இருக்குது? அது இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சி ஷூட்டிங் போனாங்க, முடிச்சுட்டு சென்னை வந்து இப்போ ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. விரைவில் படத்தை முடிச்சுவாங்க. ஓகே சார். சார், இசைஞானி இளையராஜா அவர்கள் இவர் வந்து அவருடைய பாடல் எங்கே வெளிவந்தாலுமே அதுக்கான ஒரு டீம் இருக்குன்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அந்த டீம் வந்து அவர் கவனிக்கலைன்னா அந்த டீம் கவனித்து அதுக்கான என்ன காப்புரிமையோ அதுக்கான வழக்குகளை அவங்க தொடுப்பாங்க. பட் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கே வந்து அந்த காப்புரிமை விஷயமா அந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 crores, அது 1.5 கோடி வரையும் அது தள்ளுபடி. இவர் அந்த என்ன விஷயமா வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு? யார் வந்து இதுக்கான அந்த காப்புரிமையை தள்ளுபடி கொடுத்தது? இல்லைங்க, சோனி நிறுவனத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு. சரி. இப்போ இவருடைய பாடல்களை சோனி நிறுவனம் வாங்கி அவங்க வந்து காப்புரிமை சட்டம் எனக்கு தான் செல்லுவாங்க, எனக்கு தான் அந்த காப்புரிமை வரணும்னு சோனி நிறுவனம் கேட்டுட்டு இருக்கு. இளையராஜா எனக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்றாரு. பாடல்களை விற்பதற்கான உரிமை எனக்கு இருக்குன்னு இளையராஜாவும், இல்லை அந்த உரிமை எனக்கு தான் இருக்குன்னு சோனி நிறுவனமும் மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. இந்த வழக்கை மும்பை நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சோனியும் ஒரு வழக்கு போடுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அதை நடத்தணும் அப்படின்னு இவர் ஒரு வழக்கு ஒன்று போடுறாரு. அந்த வழக்கை தான் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ வழக்கு மும்பை நீதிமன்றத்தில் நடக்க போகுது. இப்போ இதில் ஒரே அடியாக இளையராஜா மனுவையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இளையராஜா பக்கம்தான் வந்து இளையராஜாவுக்கு எகெயின்ஸ்டா தீர்ப்பு வந்துருச்சுங்கிற அளவுக்கு இங்கே சொல்கிறாங்க. அது கிடையாது. வழக்கை எங்கே நடத்துறதுங்கிறதுலாம் உள்ள பிரச்சனை. அது இப்போ மும்பையில் நடக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் மும்பை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்ல போகுதோ அதன்படி நடக்க போகிறாங்க. இப்போதைக்கு வந்து இது யாருக்கும் பின்னடைவெல்லாம் கிடையாது. இவர் என்னென்னா சென்னை உயர்நீதிமன்றம்னா இவருடைய இங்கே உள்ள வழக்கறிஞர்கள் வாதாடுவாங்க, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பி அங்கே போகணும், அங்கே இல்லைன்னா அங்கே உள்ள லாயர்களை வச்சு வாதாடணும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது அதில். ஸோ அதனால இளையராஜா போட்ட வழக்கு தள்ளுபடியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ இதுக்கான வெற்றி வந்து இளையராஜா அவர்களுக்கு கிடைச்சது, நம்ம இசைஞானிக்கு இந்த வெற்றி கிடைச்சிருச்சுன்னா சோனி நிறுவனத்துடைய அடுத்த வேலைகள் என்னவா இருக்கும்? ஒருவேளை இவர் பாடல்களை எந்தெந்த பாடல்களோ அதை செலக்டிவாக அவங்க அதுலேருந்து விலகிக்குவாங்களா? இல்லை, இப்போ இந்த உரிமை யாருக்கு இருக்குங்கிறத நீதிமன்றம் சொல்லணும். அது இன்னும் சொல்லலை. யாருக்குன்னு இன்னும் சொன்னால் தானே தெரியும். ஒருவேளை இது வரைக்கும் இளையராஜா யாருக்கெல்லாம் விற்றுருக்காரோ அந்த பணத்தை சோனிக்கு கொடுத்துருங்க, இது உரிமை சோனிக்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னால் இளையராஜா பணத்தை கொடுக்கணும் சோனிக்கு. சோனி யாருக்காவது விற்றுருக்கு, இல்லை நீங்கள் தப்பு, இளையராஜாவுக்கு தான் அந்த உரிமை இருக்குது, சோனி இது வரைக்கும் விற்ற பணத்தை எல்லாம்
இளையராஜாவுக்கு கொடுங்கன்னா இளையராஜாவுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். தீர்ப்பு யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல. வழக்கு மும்பை நீதிமன்றத்தில் நடக்கும், அவ்வளோதான். ஓகே ஓகே இப்போதைய ஓகே. தகவல். அப்போ எப்படி பார்த்தாலும் 2 பக்கமும் சூட்கேஸ் நிறைய நிரப்பி வச்சுக்கணும் அப்படிதான் தெரியல, அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே சார், ஓகே சரி, ஓகே. இருந்தாலும் எந்த விஷயமோ அது யார் பக்கம் சரியான ஒரு பகுதியோ அவங்களுக்கு சென்றடைஞ்சா ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் இசையை கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் நமக்கு வேணும். அந்த இசையை வாங்கி நல்லபடியாக விற்பனை செய்து எல்லாருக்கு காதுகளையும் குளிர செய்கிற இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களும் நமக்கு தேவை தான் படுறாங்க. ஓகே, இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப நிறைய பேசிக்கிட்டோம். அண்ட் இந்த வாரம் பேசின விஷயங்களும் சுவாரஸ்யமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த 2 பகுதிகளிலுமே ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் புதுவிதமாக தெரியாததையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி ஒவ்வொரு வாரங்களும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய விப்ளேக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இதன் பகுதி வந்து உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் ஐசக். சட்டா பாய்.